எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிখিல் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்கிறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. இட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஸ்ட்ரீம் டு சூஸ் ஆஃப்டர் கிளாஸ் 10. கிளாஸ் 10க்கு அப்புறம் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும்? உங்கள் முன்னாடி மேஜராக 3 இருக்கும். ஒன்று சயின்ஸுங்கிற ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும். அப்புறம் உங்கள் முன்னாடி இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரீம் தான் காமர்ஸ். அது இல்லாமல் இன்னொரு ஸ்ட்ரீம் வந்து ஹியூமனிட்டிஸ். இந்த 3 மேஜர் ஸ்ட்ரீம்ஸில் எந்த ஸ்ட்ரீம் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? இந்த விஷயத்தை 3 ஆஸ்பெக்டில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னா நீங்கள் யூஜி அப்படின்னா டிகிரி எடுக்கும்போது என்னென்ன கோர்சஸ் உங்களால் படிக்க முடியும், அந்த கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு தேவை, இது படிச்சிங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், இந்த 3 விஷயங்கள் வச்சு தான் எந்த ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ணணும் இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி கூடி ஃபிசிக்ஸ் வாத்தியோட இன்னொரு வீடியோக்கு எல்லாருக்கும் சுஸ்வாகத்தா. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன கோர்ஸுக்கு போகலாம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர்ஸஸை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமை பற்றி. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக, இப்போ மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் வரும். இந்த கோர்சஸ் ஃபுல்லாக அவரால் படிக்க முடியும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்சஸ் நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் சொல்கிறேன், ஒரு டாக்டர் ஆகலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலாம், இல்லைனா அவரால் பிடிஎஸ் டாக்டர் ஆகலாம். தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி. அதுவும் இல்லைன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமல் ஒரு சில பேருக்கு ஆயுர்வேதம் பிடிக்கும் அப்படின்னா நான் ஜென்ரலாக ஆயுஷ்னு சொல்கிறேன். ஏன்னா ஆயுஷ்னு சொல்லும்போது ஆயுர்வேதா, யுனானி, அந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரீம்ஸும், ஹோமியோபதி, சித்தா, எல்லா ஸ்ட்ரீம்ஸையும் அதில் ஜென்ரலி நமக்கு வரும். ஆனால் டாக்டர் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அலைடு ஃபீல்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ மெடிக்கல் அலைடு ஃபீல்ட்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட், ஃபார்மா கோர்சஸ் நீங்கள் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி அ லாட் ஆஃப் ஃபார்மா கோர்சஸ் உங்களால் படிக்க முடியும். இல்லைனா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ லாட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ் இல்லையா? யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி அ லாட் ஆஃப் பேராமெடிக்கல் கோர்சஸ். நீங்கள் நர்சிங் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். தீஸ் ஆர் ஆல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இன் விச் யூ வில் பி ஏபிள் டு கெட் அட்மிஷன்ஸ் வெரி குவிக்லி. ஈஸியாக உங்களால் ஒரு அட்மிஷன் கிடைக்கலாம். அட்மிஷனுக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான செட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோர்சஸும் வரும். அஃப்கோர்ஸ் இதுக்குள்ளேயே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வரும். அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு செப்பரேட் வீடியோஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நம்ம சேனலில் போட்டு இருக்கோமோ. ஸோ கீப் ஃபாலோயிங் ஃபார் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, நான் இது ஜென்ரலாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இவ்வளோ பாசிபிலிட்டிஸாக இருக்குது. நீங்கள் அதை நோட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இடம் இல்லாத வரும்போது நான் ஒரு வேளை டிலீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கீப் நோட்டிங் இட். உங்களுக்கு இஷ்டப்பட்டது மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து நம்ம இன்ஜினியரிங் விங்காக பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய ஃபீல்டு இருக்கும் இல்லையா? நிறைய இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம், ஏவியேஷன் ஃபீல்டில் ஏரோநாட்டிக்கல் எடுத்துக்கலாம், ஏவியேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஸோ there will be a lot of possibilities when you are going for science stream. ஸோ அதே மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஸோ there will be a lot of opportunities for you. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். that will be in engineering field. of course most important நான் மிஸ் பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ that is also it is a possibility. அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து என்னென்னா they will be interested in moving for IT field. IT field டேரெக்டாக போனோன்னா you will be able to go for BCAங்கிற கோர்ஸ் இருக்கும் இல்லையா? BCA MCA எடுத்து you will be directly moving into IT ஃபீல்டுக்கு போகலாம். ஒரு சில பேர் வந்து பியூர் சயின்ஸில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பியூர் சயின்ஸ்னு சொன்னீங்கன்னா you will be able to say BSc MSc கோர்சஸ் இல்லையா? So you will be able to go for BSc and MSc in major courses. இப்போ BSc Physics எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அதே மாதிரி பயாலஜி, ஜூவாலஜி, பாட்டனி, மேத்தமெட்டிக்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் ஐசர் மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸில் வந்து BSMS டுவெல் கோர்சஸ் கூட இருக்கும். ஸோ there is going to be BSMS டுவெல் கோர்சஸ் இருக்கும். ஸோ that is also another opportunity that you will have. என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக, இப்போ என்விரான்மெண்டல் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் வரும். ஸோ இப்போ நியூ ஏஜ் கோர்சஸ், இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கும். இன்ஜினியரிங்கில் நான் ஆக்சுவலி இது மிஸ் பண்ணிட்டேன். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் வரும். அதே மாதிரி வந்து என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக அக்ரிகல்ச்சரல் கனெக்டடாக நிறைய கோர்சஸ் வரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே வரும். டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐன்னு சொல்கிறது இஸ் அ நியூ ஏஜ் கோர்சஸ் இல்லையா? இது வந்து நியூ ஏஜ் கோர்சஸ் தான். அவ்வளோ நியூ ஏஜ்னு சொல்ல முடியாது டேட்டா சயின்ஸ் எல்லாம், பிகாஸ் இட் ஹஸ் பீன் தேர் ஃபார் அரௌண்ட் 10 இயர்ஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் தேர் பீன் 10 இயர்ஸ், பட் இட் இஸ் இன் அ பூம் நவ். அதே மாதிரி ஏஐன்னு சொல்கிறது இப்போ தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் கூட யூஜியில் யூ வில் பி ஏபிள் டு செலக்ட் இஃப் யூ ஆர்
ஆர் கோயிங் ஃபார் அ சயின்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு கிடைக்க போகிற கோர்சஸ். இது ஜஸ்ட் தான். இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஐடியாஸ், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கீழே கமெண்ட்டாக போடுங்க. அந்த கமெண்ட் எல்லாம் படித்து எனக்கு இன்னும் புதுசான ஐடியாஸ் வரும்போது அந்த ஐடியாஸ் கூட வச்சு நான் புதுசான வீடியோஸ் கூட பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கோர்சஸை பற்றி பேசுகிறேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் உங்களால் படிக்க முடியும்னு இருக்கிறத பற்றி சயின்ஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வச்சிருக்கோம். அடுத்தது வந்து வில் பி மூவிங் ஆன் டு காமர்ஸ் இல்லையா? நம்ம காமர்ஸுக்கு பார்க்கும்போது ஸோ லெட்ஸ் see what is there in store for commerce students. ஸோ காமர்ஸுக்கு நமக்கு ஃபைனான்ஸில் நிறைய கோர்சஸ் வரும். ஓகேவா? ஃபைனான்ஸ், கார்ப்பரேட் ஃபைனான்ஸ், பிகாம் இன் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி தேர் இஸ் கோயிங் டு பி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வெல்த் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் வரும். அந்த மாதிரி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வருவாங்க. நான் ஜஸ்ட் லுக்கிங் at it. பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி there will be a lot of courses related to finance. ஓகேவா? ஸோ I'll just write something here. கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் வரும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் வரும். Similarly உங்களுக்கு taxation, okay, that is going to be a huge area. taxation ரிலேட்டடான கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ன, பிபிஏ கோர்சஸ் எல்லாம் வரும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு கோ இன் டு தோஸ் கோர்சஸ். அக்கௌண்டிங் செக்டரில் யூ வில் பி ஏபிள் டு கோ ஃபார் அக்கௌண்டிங். இப்போ இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வரலாம் இல்லையா? யூ மே பி யூ கேன் என்ரோல் இன் டு பீயிங் ட்ரை டு பி எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் யூ கேன் பி எ காஸ்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, இந்த மாதிரி நிறைய ஏசிசிஏ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரும். So you can actually go into that. And economics studies வரும் இல்லையா? economic studiesல கூட there will be a lot of opportunities. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் மாதிரி, வெல்த் மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கனாமிக் செக்ஷனில் கூட உங்களுக்கு வரும். ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இட் இஸ் நாட் லைக் காமர்ஸ்னு சொல்கிறது ஒரு செகண்ட் லெவல்னெல்லாம் நினைக்காதீங்க. ஜென்ரலி எல்லாரும் என்ன நினைப்பாருன்னா சயின்ஸ் வந்து டாப்பர்ஸுக்கு சயின்ஸும் அப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து தான் காமர்ஸ் இருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. காமர்ஸுக்கு தீஸ் ஆர் ஒன் ஆஃப் த very good courses that you can see for commerce students. So அதுக்கப்புறம் once you complete the degree you may go for MBA also. அது கூட உங்களுக்கு ஒரு future studiesல you can go for MBA in taxation, MBA in finance. There will be a lot of opportunities for you there. Okay, BCom அப்புறம் நீங்க MBA க்கு போலாம். அதே மாதிரி வந்து BBA க்கு அப்புறம் நீங்க MBA க்கு போலாம். There will be a lot of opportunities for you. All the premier institutes will be open for you. All right, so that is it regarding நம்ம பேசுனது வந்து we were talking about which one? We were talking about commerce segments இல்லையா? அடுத்தது வந்து we talk about humanities படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு you can see you will be able to go for a job in law. லா வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் முடியும். இட் இஸ் நாட் லைக் லா ஒன்லி வந்து ஹியூமனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, சயின்ஸ் படித்தவருக்கு, காமர்ஸ் படித்தவருக்கு கூட லாக்கு போகலாம். அதே மாதிரி வந்து சைக்காலஜி யூ மே கோ ஃபார் லானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்எல்பி எடுங்க, எல்எல்எம் எடுங்க, லாயர் ஆகிடுங்க, அவ்வளோதான். லாயர்னா என்ன வேணாலும் போகலாம். லாயர் வந்து தே வில் பி ஏபிள் டு ஜாயின் இன் கம்பெனிஸ் ஆல்சோ. கம்பெனிஸில் வந்து லீகல் சப்போர்ட் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் லீகல் சப்போர்ட் தேவை, ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரி கம்பெனி வில் ஹேவ் அன் அக்கௌண்ட்ஸ் விங். இப்போ காமர்ஸ் விங் வர்ற மாதிரி லீகல் விங்கு கூட எல்லா பெரிய கம்பெனிஸுக்கும் இருக்கும். டிசிஎஸ்க்கு கூட லீகல் விங் இருக்கும். அவர் கம்ப்யூட்டர் கம்பெனி தான், அவருக்கு ஒரு லீகல் விங், அவருக்கு ஒரு அக்கௌண்டிங் விங். ஸோ அதனால் there is no problem at all. You will be able to find jobs in these companies. All right, so there is going to be law நீங்கள் படிச்சுக்கலாம், நீங்கள் சைக்காலஜி படிச்சுக்கலாம். சைக்காலஜி படிக்கிறது கூட it will be there in every company. All right, especially இந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இல்லையா? எல்லாரும் பிரச்சனையில் தான். ஸ்டூடெண்ட்ஸும் பிரச்சனையில் இருக்குது, பேரண்ட்ஸும் பிரச்சனையில் இருக்குது, எல்லாருக்கும் கடுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஸோ இந்த டென்ஷனில் உலகம் மொத்தமாக இந்த டென்ஷனில் நடக்கிற காலத்தில் சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறது இஸ் கோயிங் டு பி சூப்பர் ப்ரொஃபஷன். உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் ஆகிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் ஜேர்னலிசம் ரூட்டில் போயிடலாம். ஓகேவா? யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி இன் ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் இஸ் a very important and a very ஜேர்னலிசம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஜேர்னலிசம் வந்து பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் கம்பெனிஸ்லேருந்து நீங்கள் ஒரு யூடியூபராக கூட யூ வில் பி ஏபிள் டு ஹேவ் a lot of performance. இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துருவ்ராட்டி, நேஷனல் லெவலில் துருவ்ராட்டி, நம்ம மதன் கௌரி, இவர் எல்லாருமே வந்து தே ஆர் டூயிங் ஜேர்னலிசம் இன் ஒன் வே ஆர் தி அதர். ஸோ யூ கேன் டூ தட். ஜேர்னலிசம் வந்து ஒரு வழி. சோஷியல் ஒர்க்னு சொல்லலாம். யூ கேன் பி எம்எஸ்டபிள்யூ, பிஎஸ்டபிள்யூ எடுத்து யூ கேன் மூவ் ஆன் டு பிகம் அ சோஷியல் ஒர்க்கர். அப்புறம் மீடியா ஸ்டடீஸ், ஓகேவா? இந்த மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ஸ் யூ கேன் ஸ்டடி ஃபார் மீடியா ஸ்டடீஸ் அண்ட் மூவ் ஆன் டு மீடியா செக்மெண்ட். ஓகேவா? இந்த எடிட்டிங் விங்கு, அதே மாதிரி கேமரா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி, இதுக்கெல்லாம் போகிறதுக்கு தீஸ் ஆர் ஆல் கிரியேட்டிவ் சைட்ஸ். ஓகேவா?
ஓகேவா? இந்த க்ரியேட்டிவான ஜாபுக்கெல்லாம் நிறைய இட் இஸ் நாட் இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஹியூமனிட்டிஸ் படிக்கணும்னு நான் சொல்லலை. ஹியூமனிட்டிஸ் படித்தவருக்கு இந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் சயின்ஸ் படித்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் தானே சார் கார்த்திக் சுப்ராஜ் வந்து டேரக்டர் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அது கரெக்டு தான், அதெல்லாம் முடியும். இன்ஜினியருக்கும் டேரக்டர் ஆகலாம், நீங்கள் ஹியூமனிட்டிஸ் படித்தாலும் டேரக்டர் ஆகலாம். டேரக்டர் ஆகிறதுக்கான ஹியூமனிட்டிஸ் படிக்கணும்னு எல்லாம் இல்லை. பஸ் ஜஸ்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் படிக்க முடியும். யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி, அவ்வளோதான். அதே மாதிரி வந்து யூ வில் பி ஏபிள் டு ஸ்டடி ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம், தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தேர். அதே மாதிரி புது ஏஜில் நியூ ஏஜ் கிரியேட்டிவ் ஜாப்ஸில் யூ வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் a lot of opportunities. இப்போ யூ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் இப்போ நீங்கள் வரைகிற ஒரு பழக்கம் இருக்குது, யூ ஆர் ஏபிள் டு ட்ரா வெரி வெல்னா யூ வில் பி ஏபிள் டு கிரியேட் ஜஸ்ட் அன் இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி அங்கே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குன்னா, இல்லைன்னா ஒரு ஃபாலோயிங் இருக்குன்னா, யூ வில் பி ஏபிள் டு என்டர் இன் டு a lot of opportunities. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அஃப்கோர்ஸ் அதை பற்றியெல்லாம் நான் பேசலாம் அடுத்த வீடியோஸில். there will be a lot of things that I will discuss. பட் ஓவரால் நீங்கள் போகக்கூடிய இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ ஹியூமனிட்டிஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போகக்கூடிய கோர்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ரஃபான ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கு, ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் கொடுத்துருக்கு. அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ யூ மே ஜஸ்ட் ஜாயின் தேர் ஆல்சோ. ஸோ சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் இல்லைனா காமர்ஸ், இது மூணும் எடுத்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் உங்களால் படிக்க முடியும்னு இருக்கிறத பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த கோர்ஸை பற்றி மட்டும் இல்லை, என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை. ஏன்னா ஒரு சில பசங்களுக்கு எப்போவுமே ஹியூமனிட்டிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு சில பசங்களுக்கு ஒரு வேளை சயின்ஸில் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், மற்ற பசங்களுக்கு காமர்ஸில் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ யார் யார் எந்த ஃபீல்டு எடுக்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அது உங்களோட ஸ்கில் செட்டுப்படி. ஸோ அந்த ஸ்கில்ஸை பற்றியும், அதே மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே சொன்ன கோர்ஸ் எடுத்தீங்கன்னா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கிறத பற்றி இன்னும் கம்மிங் வீடியோஸில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு வீடியோக்கா நீங்கள் எல்லாருமே என் சேனல் விசிட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவாக நான் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. அடுத்த வாட்டி பார்க்குறது வரைக்கும் இட் இஸ் அ குட் பை.